வாழ்க வளமுடன். இது பாருங்க, இதுதான் வந்து தக்க பூண்டு, அதான் உரப்பயிறு. இந்த உரப்பயிறு கூட நான் விதைக்கும்போது பலதானியம் விதைப்பு அப்படின்னு சொல்லி இந்த தக்க பூண்டு, சணப்பை, கேழ்வரகு, எள்ளு, கொள்ளு, நெல், காராமணி, உளுந்து, பச்சை பயிறு, அத்தனையும் விதைச்சேன். இவ்வளவும் நல்லா விதைச்சி எல்லாமே நல்லா முளைத்து வந்தது. அப்படி முளைத்து வந்து இது வந்து பாதுகாப்பு இல்லாததுனால எல்லாரும் வந்து மாட்டை விட்டு செம்மறி ஆட்டை விட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் மேய்ஞ்சிடுச்சு. பலதானிய பயிர் எல்லாம் வந்து மேய்ஞ்சி காலி ஆகிட்டு இந்த தக்க பூண்டு மட்டும் ஆடு சாப்பிடலை. அதனால் இது மட்டும் அப்படியே இருந்தது. அது பாருங்கள், இது வந்து சரியாக ஒரு 20 நாளுக்கு முன்னாடி விதைச்ச விதைப்பு. இப்போ பாருங்கள் எப்படி வளைஞ்சிருக்குது. இது எல்லாமே வந்துருந்துன்னா இது மொத்தத்தையும் மடக்கி லொட்டாட்ரி போட்டு உழுது இருந்தால் எனக்கு பசுந்தாள் உரம் ரெடியாக இருக்கும். அது இப்போதைக்கு ஆடு மாடு வச்சுருக்கிறவங்க எனக்கு வந்து இதை வந்து நஷ்டப்படுத்திட்டாங்க.